ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. நம்ம இந்த மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி வச்சுக்கலாங்க. அந்த 2 லைனுமே டச் ஆகிற மாதிரி ஒரு கிராஸ் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப இன்னொரு கிராஸ் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த 2 கிராஸையுமே நம்ம ஜாயின் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு ஒரு சாக்லேட் ஷேப்பில் கிடைக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஷேப்பில் தான் கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோங்க. 2 கிராஸ் இருக்குது பாருங்கள், 2 கிராஸ் இடையில நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குங்க. இது போல் தாங்க கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் தைக்கணும். நம்ம இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இப்போ வரைஞ்சிட்டோங்க. இன்றைக்கி நம்ம இது மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்களும் இது போலவே வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. துணியோட கீழ்ப்பக்கத்துலேருந்து நூலை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கீழ்கோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எடுத்துட்டு கீழேருந்து மேலே, அதாவது ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இன்னொரு லாங் செயின் ஸ்டிச்சுங்க. இப்போ மேலேருந்து கீழே ஒரு லாங் செயின் ஸ்டிச். பாருங்கள், திரும்பவும் பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் ஸ்டிச். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்திங்களா, அது போலவே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிச், டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் அப்படின்னு ஆல்ரெடி 2 டைப் வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியுங்க. அந்த வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். அந்த 2 வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்தே திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கீழ்கோட்டிலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மேல் கோட்டிலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோங்க. துணியோட கீழ்ப்பக்கத்துலேருந்து நூலை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மேல் கோட்டிலேருந்து கீழ்கோட்டுக்கு ஒரு லாங்காக செயின் ஸ்டிச், திரும்ப பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு லாங் செயின் ஸ்டிச், திரும்ப கீழ் கோட்டிலேருந்து மேல் கோட்டுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச். இப்போ பாருங்கள், நமக்கு 2 கிராஸ் இருக்கும். 2 கிராஸ்க்கு இடையில ஒரு பாக்ஸ் செயின் ஸ்டிச் கிடச்சிருக்குங்க. இது பார்க்குறதுக்கும் சாக்லேட் போலவே இருக்குங்க. இது தாங்க கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச். ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த ஸ்டிச்சை நம்ம ஈஸியாக தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த ஸ்டிச் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கீழ்கோட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல்கோட்டுக்கு போய் திரும்ப கீழ்கோட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவோங்க. ஆனால் செகண்ட் டைம் வந்து மேல்கோட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப கீழ்கோடு, திரும்ப மேல்கோடு, இது போல் ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுவோங்க. ரொம்பவே ஈஸி தாங்க இந்த ஸ்டிச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.